கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளை, ஆசீர்வாதமான குடும்பம், இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பின் நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் திருநெல்வேலியை சார்ந்த இசைக்கு ராஜா என்கிற அன்பு சகோதரருக்காக, அவங்க மனைவிக்காக, அவங்களுடைய பெற்றோருக்காக, குடும்பத்திற்காக ஜெபிக்க போகிறோம். இவங்க கேட்டுக்கொண்ட ஒரு ஜெப விண்ணப்பம், அன்பு மகன் இசைக்கு ராஜாவிற்கு திருமணமாகி 3 ஆண்டுகளாகிறது. கற்பத்தின் கனி இல்லை, கற்பத்தின் கனியை கர்த்தர் கொடுக்கும்படியாக ஜெபிக்க கேட்டிருக்கிறாங்க. கர்த்தர் மனம் இறங்கி அன்பு இசைக்கு ராஜா அவர்களுக்கு கற்பத்தின் கனியை கர்த்தர் கொடுக்கும்படி என் கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? நான் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் அப்பா, அன்பு மகன் இசைக்கு ராஜாவிற்காக, அவங்க மனைவிற்காக மிகுந்த கர்ஷனையோடு கூட ஜெபிக்கிறேன். 2 பேருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற ஆண்டவரே, அந்த பிரச்சனைகள், கற்பத்தின் கனியை மனம் இறங்கி நீர் கொடுப்பீராக. இந்த குடும்பத்திற்கு கற்பத்தின் கனியை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதித்தருளும்படியாக ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி நன்றி நன்றி. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென் ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம், இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது கர்த்தர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை சொன்னபடி எல்லாம் நல்லபடியாக நடக்கும். இந்த வேர்டை கர்த்தர் சொன்னார், சொன்னபடி எல்லாம் நல்லபடியாக நடக்க போகுது. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் என்ன சொன்னாங்களோ அது கட்டாயம் நடக்கும். ஏன் தெரியுமா? சங்கீதம் 33:9 எல்லாருக்கும் தெரியுமே, அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். அப்படின்னா அவர் சொன்னால் போதும். ஆண்டுகிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே நீர் ஒரே ஒரு வார்த்தை சொல்ல. அதனால தான் 100க்கு அதிபதி இயேசுவிடத்தில் வந்து, ஆண்டவரே நீர் என் வீட்டுக்கு வருவதற்கு பத்திரவான் நான் அல்ல, ஒரே ஒரு வார்த்தை சொல்லும், நீ சொன்னால் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். அவனுடைய விசுவாசத்தை பாருங்கள். அவன் சொல்கிறான், நீர் என் வீட்டுக்கு வருவதற்கு பாத்திரவான் அல்ல, நீ சொன்னால் ஆகும். மத்தேயு 8:8, லூக்கா 7:7, மத்தேயு 8:10 இயேசு ஆச்சரியப்படுகிறான். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறான். ஆண்டவரே நான் 100 பேருக்கு அதிபதி, ஒருத்தனை வாரான், ஒருத்தனை போகிறான், ஒருத்தனை உட்கார்றான், ஒருத்தனை எழும்புறான். ஏன்னா அந்த 100 பேருக்கு நான் தான் அதிகாரி. நான் சொல்கிற வார்த்தையை அந்த 100 பேர் கேட்டு தான் ஆகணும், கீழ்ப்படிஞ்சு தான் ஆகணும். அதே அந்த 100க்கு அதிபதி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை எப்படி பார்க்கிறான் தெரியுமா? இவர் யார்? அகில உலகத்திற்கும் அதிபதி, காற்றுக்கு, கடலுக்கு, இயற்கைக்கு, வியாதிக்கு, எல்லாத்துக்கும் அதிபதி. பிசாசை பார்த்து போன்னு சொன்னால் போய் தான் ஆகணும், சூரியனை பார்த்து நில்லுனா நின்று தான் ஆகணும், கடலை பார்த்து எரியாதுன்னா எரியாமல் இருக்கணும், காற்றுப்பட்டு அமைதலாயிடணும், அது அமைதலாயிடணும். ஆண்டவரால் உம்மால் முடியும். ஒரு வார்த்தை. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு அவர் உங்களுக்கு சொன்னபடியே எல்லாம் நடக்கும். சொன்னபடியே எல்லாம் நல்லபடியாக நடக்கும். ஒரு மனிதனுக்கு கர்த்தர் சொன்னார். யாக்கோப்பு என்கிற மனிதன், இத்தனை வருஷம் அம்மாவுக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டே இருந்த மனிதன், அம்மாவுக்கு பின்னாடி இருக்கிற வரைக்கும், அம்மா கூட இருக்கிற வரைக்கும் கர்த்தர் பேசவில்லை. எப்பவுமே நம்ம சேஃப்டியான ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்துக்குள்ளே இருக்கிற வரைக்கும் கர்த்தர் நம்மகிட்ட பேச முடியாது. அதுதான் உண்மை. இப்போ யாக்கோப்பு அண்ணன் கொல்லணும்னு நினைக்கிறான். அண்ணனுக்கும் தம்பிக்கும் சண்டை வருது. உயிரை பிழைச்சா போதுன்னு சொல்லி இளைய மகனை யாக்கோப்பை அனுப்பி விடுறா ரெபெக்காள். இப்போ தனிமையாக இருக்கும் பொழுது தான் கர்த்தர் வந்து ஒரு வாக்கு தத்துவத்தை, ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. ஆதியாகமம் 28:15, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இன்னைக்கு தனிமையில் இருக்கிற உங்களை பார்த்து
துரத்தப்பட்ட உங்களை பார்த்து, சுற்றிலும் பிரச்சனையோடு இருக்கிற உங்களை பார்த்து, என்ன நடக்குமோ தெரியாத சூழ்நிலையில் இருக்கிற உங்களை பார்த்து, இருட்டுக்குள்ளே அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாத சிச்சுவேஷனில் இருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறான், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவது இல்லை. நான் மறுபடி இந்த தேசத்துக்கு உன்னை கொண்டு வருவேன். கோலும் கையுமாய் போனவன் 2 பெரிய பரிவாரகத்தோடு கூட மறுபடி வாரான். கர்த்தர் எவ்வளோ நல்லவர். அவர் சொன்னால் போதும். அவர் சொன்னபடி நடக்கணும்னா நீங்கள் ஒரு காரியம் செய்யணும். அவர் சொல்கிறபடி நீங்கள் செய்யணும். அவர் சொன்ன எல்லாம் நடக்கும்னா அவர் என்ன சொல்கிறாரோ அப்படி செய்யுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் சின்ன ஒரு காரியனாலும் ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே நான் இந்த பிஸ்னஸை செய்யட்டுமா? ஆண்டவர் சொன்னால் செய்வார். ஆண்டவரே நான் இந்த இடத்துக்கு போகலாமா? சொன்னால் போவார். ஆண்டவரே இந்த பத்திரத்தில் நான் கையெழுத்து போடலாமா? இந்த இடத்த நான் வாங்கலாமா? அவர் என்ன சொன்னாலும் அதை செய்வார். அவ்வளோதான். பாருங்கள், முதல் அற்புதம். திராட்சரசம் காலி ஆயிட்டு மரியாள் முகத்தை பார்க்குறாங்க. மரியாள் இயேசுவிடத்தில் போய் கேட்குறாங்க, என் வேலை இன்னும் வரலை. அமைதலாயிட்டார். ஆனால் இயேசு என்ன சொல்கிறாரோ அதை நீங்கள் செய்யுங்க. இயேசுன்னு ஒன்றுமே சொல்லலை. என்ன சொல்வார், எது செய்வார் யாருக்குமே தெரியாது. ஆனால் மரியாளுக்கு தெரியும். அவர் சொன்னால் நடக்கும், அவர் கட்டளையிட்டால் நிற்கும், அவர் சொல்படி எல்லாம் நடக்கும். மரியாளுக்கு தெரியும். மரியாள் சொல்கிறாங்க, இயேசு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்க. இப்போ இயேசு கால் கழுவுறதுக்காக வச்சுருந்த அந்த 6 கற்சாடிகளில் தண்ணி நிரப்ப சொன்னார். நிரப்பினாங்க. ப்ளஸ் பண்ணுறாரு. மோந்து கொடுங்கன்னு சொல்லிட்டாரு. சொன்னாங்க, எல்லோரும் முந்தி நல்ல திராட்சரசத்தை கொடுப்பாங்க, ஆனால் நீ முந்தி கெட்டதை கொடுத்துட்டு பிந்தி நல்லதை கொடுத்துருக்க. முன்னால் உள்ளது நல்லது தான், ஆனால் இது அதை காட்டிலும் நல்லதாக இருந்ததுனால அது கெட்டதாக மாறிட்டேன். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இப்போ இருக்கிற பிளஸ்ஸிங்கை காட்டிலும், இப்போ இருக்கிற நன்மையை காட்டிலும் கர்த்தர் ஒரு பெரிய நன்மையை உங்களுக்கு கொடுக்க போகிறார். விசுவாசிங்க. அதுக்கு ஒரே ஒரு காரியம்தான், இயேசு என்ன சொல்கிறாரோ அதன்படி நீங்கள் செய்யுங்க. ஒரு சகோதரருக்கு இயேசு சொன்னார், நீ பழைய முதலாளிகிட்ட ஒப்புரவாயிட்டு வான்னு சொன்னார். பிசாசு சொன்னால் நீ வைக்கப்படுவ. ஆனால் அந்த முதலாளிகிட்ட ஒப்புரவாகும் பொழுது அந்த முதலாளி சில லட்சத்தை எடுத்து கொடுத்து ப்ளஸ் பண்ணி அனுப்பிட்டார். இப்போ பல லட்சத்தோடு தொழிலை ஸ்டார்ட் பண்ணுறான். வெற்றி. இயேசு சொன்னபடி நடந்துச்சா? ஜெபிக்கலாமா? தகப்பனே, நீ சொன்னபடி எல்லாம் நடக்கும். நீர் உடைய பிள்ளைகளை பார்த்து நீ கீழாகாமல் மேலாவாய், வாளாகாமல் தலையாவாய் என்று சொல்கிறதற்காக நன்றி. நீ சொன்னபடியே ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே. ஆமென், ஆமென். சொன்னபடியே எல்லாம் நல்லபடியாக நடக்கும். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.